சின்ன வயசுல சன் டிவி, கேடிவி இதில் வந்து அயன் பண்ண போட்டாலும் ஊருக்கு முன்னே பார்க்குற ஆள் நான் தான். இன்னொன்று ஆடியோ லான்ச்சில் வர பேசுகிற விஷயங்களா இருக்கட்டும். எல்லாரும் இங்கே கருத்தோடு தான் படம் எடுக்கிறாங்களா? எல்லாரும் பிடிக்கணும் படம் எடுக்கிறாங்களா? தியேட்டரில் ஃபேன்ஸ் கத்தனா பரவாயில்ல, அவரே கத்திக்கிட்டா. 2 hours ஒரு மூவி இருக்குன்னா அந்த 2 hours உட்காந்து பார்க்குற அளவுக்கு இருக்கணும். அவர் கதை கஷ்டப்பட்டு சூஸ் பண்ணி ஒருத்தவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றப்போ ரொம்ப ஈஸியாக வந்து படம் நல்லா இல்லை ஓடல அப்படின்னு சொல்லிடுறோம். ஜெய் பீம் நல்ல ஒரு அருமையான கதையம்சம் கொண்ட படம். அது வந்து சில அரசியல் பின்னணிகளால் அதை வந்து கொஞ்சம் அமுக்கிட்டாங்க. மெட்ரோ கங்குவா அதெல்லாம் ஃப்ளாப் மலையார் சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சூர்யாவோட படங்கள்லாம் ஃப்ளாப் ஆகிட்டே போகுது. இப்போ அந்த கங்குவாக இருக்கட்டும், ரெட்ரோவாக இருக்கட்டும், தொடர்ந்து ஒரு படங்கள்லாம் ஃப்ளாப் ஆகிட்டே போகுது. அது பப்ளிக்காக உங்களுக்கு என்ன தோணுது? இல்லை மேடம், அவர் ஒரு என்ன சொல்ல, சூர்யா சார் ஒரு வந்து பெஸ்ட் ஆக்டர் தான், அதில் எதுவும் சொல்ல. மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி கதையை அவர் இது வரைக்கும் பண்ணலையோ. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி நச்ச ஜெய்பீர், சூரிய பொருட்கள்லாம் நல்லா இருந்தது. இப்போ எடுத்த நீங்கள் சொன்ன மாதிரி ரெட்ரோ படம், அந்த கங்குவாலாம் பார்த்தீங்கன்னா கதை அவர் சரியாக சூஸ் பண்ணலையோன்னு எனக்கு என்னமோ தோணுது. அவரும் நல்ல நல்ல படங்கள்லாம் வந்து கொடுத்தது தான். விஜய் அஜித்துக்கே இந்த மாதிரி ஒரு 2-3 படம்லாம் ஃப்ளாப் ஆயிருக்கு. ஸோ சூர்யா சாரும் நல்ல ஆக்டர் தான், நல்ல கதையை அவர் ஒன்றும் வந்து தேர்ந்தெடுக்கல நான் வந்து சொல்லுவேன். நான் பர்சனல் ஒப்பீனியனாக சொன்னேன்னா, சூர்யா சாருக்கு பொறுத்த வரைக்கும் அவர் பண்ணுற ரோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஜெய்பீலில் செஞ்ச மாதிரி, அப்புறம் சூரிய போட்டரில் செஞ்ச மாதிரி. இவங்க இந்த கங்குவாக்கும் மெட்ரோ இந்த ரெட்ரோக்கும் எனக்கு ஒன்றும் பார்க்க அது ஒன்றும் பெருசாக என்னமோ தோணல. ஏன்னா மக்களுக்கு அவ்வளோ ஆடியன்ஸ் மைண்ட் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு வந்து தெரியாது. எனக்கு தெரிஞ்சு சூர்யா சாருக்கு வந்து நல்ல நல்ல ஸ்கிரிப்டாக பார்த்து வந்து சூஸ் பண்ணான்னா நல்லாயிருக்கும். இப்போ தொடர்ந்து சூர்யா படங்கள்லாம் ஃப்ளாப் ஆகிட்டே இருக்குல்ல. இப்போ கங்குவாக்கு அப்புறம் ரெட்ரோவாக இருக்கட்டும், நிறைய மக்களுக்கு வந்து பிடிக்கல, ரொம்ப ஃப்ளாப் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய நெகட்டிவ் கமெண்ட்டாக சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுது சூர்யா படங்களை பற்றி? மெட்ரோ கங்குவா அதெல்லாம் ஃப்ளாப் மலையார் சொன்னாங்க. நல்லா தான் ஓடிச்சேன். மக்கள் சொல்கிறாங்கன்னா ஒன்றா படம் பார்க்க தெரியாதவனா இருப்பான், படத்தை ரசிக்க தெரியவனா இருப்பான், படத்தில் என்ன கருத்தை சொல்ல வராங்க அப்படின்ற தெரியவனா இருப்பான். இன்னொன்று, எல்லாரும் இங்கே கருத்தோடு தான் படம் எடுக்கிறாங்களா? எல்லாரும் பிடிக்கணும் படம் எடுக்கிறாங்களா? அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ, மக்களுக்கு எந்த அளவுக்கு போனால் ரீச் ஆகுமோ. இப்போ ஒரு கிளாமரஸ்னா பாட்டு இல்லைன்னா ஓடாது. அவன் கிளாமர் யூஸ் பண்ணுறான், ஏதோ ஒரு ஐட்டம்ஸ் வாங்குறான், அப்போ தான் நல்லா ஓடும். அதுக்குன்னு எல்லா படத்துலையும் அதே பேர் வைக்கணும் முடியாது. இன்னொன்று, ஓடிடியில் ரிலீஸ் ஆன சூரிய போட்டு அது என்ன ஜெய் பீம் அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அதெல்லாம் தேட்டர் வந்தால் சூப்பராக தான் இருந்திருக்கும். ஒருத்தர் படம் வந்து ஒரு 2-3 படம் ஃப்ளாப் ஆனால் எல்லாமே அப்படியே பண்ணிடுவார், நெக்ஸ்ட் வராது எல்லாமே அப்படியே ஆகிடும்லாம் கிடையாது. சூர்யாவுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குது. அவரை பார்த்து சிஸ்பாதுக்கு வச்சவங்களாம் நிறைய பேர் இருக்கானுங்க. அந்த அளவுக்கு டக்குன்னு ஒரு ஹீரோ நம்ம அப்படி சொல்லிடக்கூடாது. சின்ன வயசுல சன் டிவி, கேடிவி இதில் வந்து அயன் பண்ண போட்டாலும் ஊருக்கு முன்னே பார்க்குற ஆள் நான் தான். சிங்கம்லாம் அவர் சிங்கம் 2, சிங்கம் 3 எல்லாம் தியேட்டரில் பார்த்தது. ரீசெண்டான டைம்ஸ்ல வந்து சூர்யாவோட ஃபால் காரணம் ஒன்று வந்து ப்ரொடியூசராக வந்து சில விஷயங்கள் செஞ்சது, இன்னொன்று வந்து கத்திக்கிட்டே இருக்கிறது, எல்லா படத்துல கத்துறது. தியேட்டர்ல ஃபேன்ஸ் கத்தனா பரவாயில்ல, அவரே கத்திக்கிட்டா. கங்குவா படம் பார்த்து காது ரத்தம் வராத அளவுக்கு குறை. அது வீட்டில் தான் பார்த்தேன். அதுக்கே கங்குவா படம் நல்லாலாம் விட்டுருங்க, ஆனால் வந்து ஃபேக் ப்ரமோஷன் பண்ணுறது தப்பு. அதாவது படம் ஃப்ளாப் பண்ணால் பரவாயில்ல, ஃபேன்ஸ் மன்னிச்சிடுறாங்க, சரியா ஓகே அடுத்த படம் பார்த்துக்கலான்னு. ஓவரா பில்டப் பண்ணா அடுத்த படம் உண்மையிலே நல்ல படம் எடுத்தாலும் அதான் எவ்வளோ அப்படிதான் சொல்லிட்டு விட்டுருவாங்க அப்படியே ஃபேன்ஸ். ஆக்சுவலாக வந்து கங்குவா வந்து நல்ல படம் தான், நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காங்க. சினிமாட்டிக்காக இருக்கட்டும், மற்றபடி எல்லாமே சினிமாட்டிக் எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு ஓகே, மற்ற ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. ரெட்ரோ நான் வந்து பார்த்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் செட் ஆகல, அவ்வளோதான். அதனால இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமோன்னு எங்களுக்கு தோணுது. எனக்கு படமே பார்க்க அந்த மாதிரி இருக்கு. ஓகே, 2 hours ஒரு மூவி இருக்குன்னா அந்த 2 hours உட்காந்து பார்க்குற அளவுக்கு இருக்கணும். வெறுப்பாகி நம்ம எந்திரிச்சு வெளியே வர அளவுக்கு இருக்கு. ரெட்ரோ படம் பார்த்தேன், ரெட்ரோ படம் எல்லாமே ஓகே தான். அவர் கதை கஷ்டப்பட்டு சூஸ் பண்ணி ஒருத்தவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றப்போ ரொம்ப ஈஸியாக வந்து படம் நல்லா இல்லை ஓடல அப்படின்னு சொல்லிடுறோம். பட் ஆனால் அப்படிலாம் கிடையாது. கங்குவா படத்துக்குலாம் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. பட் ஆனால் ரிவ்யூனால அப்படின்னு சொல்லிட்டுமே சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, படம் வந்து நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் செட்டுக்கு ஓகே நல்லா இல்லை போல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஓடிடியில் நல்லா போச்சுன்னு நினைக்கிறேன் கங்குவா படம். ஆமா, இப்போ ரெட்ரோ படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சாங்ஸ் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. கனிமா சாங்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லா தான் ஹிட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஏன் இப்படி பேசுறாங்கன்னு எனக்கும் தெரியல. பட் படம் பார்த்தேன், அந்த அளவுக்கு மோசமாலாம் இல்லை. அவர் கரெக்டாக சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு. ஆனா இப்போ ஏதோ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, சூர்யா படம்னாலே ஓடாதப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
சூர்யா ரொம்ப அருமையான நடிகர், நல்ல நடிப்பு திறமை உள்ள நடிகர். அவர் படம் ஃப்ளாப் ஆகுதுன்னா ரொம்ப வருத்தத்துக்குரியது என்னை பொறுத்தளவு. ஏன்னா இன்னைக்கு சினிமா ட்ரெண்டிங்கில் நல்ல ஒரு திறமை, கமலுக்கு பிறகு திறமையான நடிகர்னா அது அவர் சூர்யா தான். மீடியாவை தான் எல்லாத்துக்குமே காரணம், நீங்கள் தான் காரணம். அது எல்லாமே அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டது கங்குவாலாம் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது. இருந்தாலும் அது விமர்சனங்கள் வந்து நால தான் படம் எதுவும் ஃப்ளாப் ஆயிடுச்சோன்ற மாதிரி தோணுச்சு. அதே நேரம் ஜெய் பீம் நல்ல ஒரு அருமையான கதையம்சம் கொண்ட படம். அது வந்து சில அரசியல் பின்னணிகளால் அதை வந்து கொஞ்சம் அமுக்கிட்டாங்க. இருந்தாலும் அது பரவாயில்ல, ஒரு மக்கள் மத்தியில் நல்லா நடிச்சிருந்தாரு, பேசப்பட பொருளாகவும் இருந்துச்சு. திறமையான ஒரு டைரக்டராக இருந்தார் அந்த படம் எடுத்தவர். கங்குவாக இருக்கட்டும் ரெட்ரோவாக இருக்கட்டும் இந்த படம் தான் நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல, சூர்யா சார் ஒழுங்கா நடிக்கலாம் அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அது பப்ளிக்கா உங்களுக்கு என்ன தோணுது? உங்க ஒப்பீனியன் என்ன? உண்மையாலே படங்கள் ஃப்ளாப்பா இல்லை எனக்கு ஓகே தான்ப்பா பெஸ்ட்டாக இருக்கு தோணுதா? எனக்கு ரெட்ரோ படம் ரொம்ப பிடிச்சதா இருந்துச்சு. ரெட்ரோ படம் நல்லா தான் இருந்துச்சு. அது ஃப்ளாப்லாம் மற்றவங்க சொல்கிறதுலாம் எனக்கு தெரியல. எனக்கு பிடிச்ச ரெட்ரோ படம் பார்த்து நல்லா தான் இருந்துச்சு. கங்குவா எனக்கு ஓரளவுக்கு டிசப்பாயிண்டட் தான். ஆனால் டிசப்பாயிண்டட் தான். ஆக்டிங்கை பொறுத்தவரையும் அவர் நல்லா தான் பண்ணுறாரு. ஆக்டிங் நல்லா தான் இருக்குது. படம் ஃப்ளாப்புன்னா கங்குவா ஃப்ளாப் தான். ஆனால் அது அந்த அளவுக்கான மோதி எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக வச்சதுனால அது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன், படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அதில் அதிகமாக இருந்தது. அதனால ஆனால் ரெட்ரோ எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா தான் இருக்குது. கதை வயசு எனக்கு பிடிச்சி எனக்கு வந்து கார்த்திக் சுப்ராஜோட அந்த நரேஷனும் ஸ்க்ரீன் பிளேயும் ரொம்ப பிடிக்கும். ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் அந்த போகிற மூவிலாம் போகிற ஸ்பீடும் அந்த இது லிங்க்ஸும் கொஞ்சம் பிடிக்கும். அதனால எனக்கு பொதுவாக மற்ற எல்லாருக்கும் எல்லா படமும் பிடிச்சிடாது. சில பேருக்கு சில படங்கள் பிடிக்கும், ஃபேவரட் டேரக்டர் ஃபேவரட் ஆக்டர் அது மாதிரி இருப்பாங்க. சில பேருக்கு அது பிடிக்கலன்னா அவங்க யோசனை பண்ணுறாங்க. எனக்கு அவர் சூஸ் பண்ணுற ஸ்டோரிஸும் பிடிக்கும், ஆக்டிங் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னதான் நம்ம வந்து கதை சொன்னாலும் டேரக்டருடைய ஸ்க்ரீன் பிளே தான் ரொம்ப வந்து பேசும். அவர் நல்லா எடுத்தாருன்னா படம் சூப்பராக ஹிட் ஆகும். ஏன்னா சூர்யா சார் எவ்வளோ ஹிட்டான படங்கள்லாம் இருக்குது, சும்மா எக்கச்சக்கமான ஹிட்டுலாம் இருக்குது. ஸோ இந்த 2 படம் தானே அவருக்கு மார்க்கெட் இருக்குது, அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணிடும். ஜெய் பீமுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சவரை ஜெய் பீமுக்கு அப்புறமா வந்த படங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அவ்வளோவா வந்து பெருசாக கனெக்ட் ஆகலை. அதே மாதிரி பார்க்கறதுக்கான அது இன்ட்ரெஸ்டே வரலை. சூர்யா படம் ஃபர்ஸ்ட் மாதிரி வைப் இல்லை. ஜெய் பீமுக்கு அப்புறமா வந்து அந்த வைப்பு கிடையாது. அதாவது தேட்டர்ஸில் போய் உட்காந்தா ஓகே பார்க்கணும், 2 hours ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு இருக்கும். பாப்கார்ன் டைம்ல எந்திரிச்சு வெளியே போகிற அளவுக்கு இருக்கிறேன். இன்னும் ஒரு நல்ல கதையை வந்து நான் நிறைய கதை நல்லா பண்ணலாமோ அப்படின்னு நான் கதை கேட்டு சூர்யா பண்ணுறாரா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து சூர்யா நான் வந்து இன்னும் நல்லா கதை கேட்டு கதை வச்சுருந்தாங்கன்னா ஓகே தான். ஏன்னா நிறைய கதை இருக்குது, நிறைய பேர் நிறைய கதை இருக்கும். மோஸ்ட் ஆஃப் அவர் டைம் கொடுத்தாருன்னா நிறைய பசங்க வந்து பேசுறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கலாம். எனக்கு தெரியல. நல்லா நடிக்கிறாரு. சூஸ் பண்ணுற கதையம்சம் கொண்ட படமாக தான் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் நடிப்பில் வந்து ஒரு துளி அளவு குறை சொல்ல முடியாது. கதையம்சம் நல்ல கதையம்சத்தை தேர்ந்தெடுத்து நடிக்கணும். ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி நல்லா ப்ரொடியூஸ் பண்ண படம் தேவையே இல்லாமல் வந்து ஸ்டேஜில் வந்து பேசினதால படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஜெய்பீம் சூர்யா போட்டு நல்லா தானே ஓடுச்சு. ஆமா. இப்போ மட்டும் திடீர்னு ஸ்ப்ரெட் பண்றாங்க. அது மேபி கங்குவா படத்துக்கு அப்புறமா கூட இருக்கலாம். இன்னொன்னு ஆடியோ லான்ச்ல வர பேசுற விஷயங்களா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி இப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக்கி விட்டு ஹைப் ஏற்றி விட்டுருவாங்க. பட் தேட்டர் போறப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைன்றப்போ படம் ஓடல அப்படின்ற மாதிரி ஆயிடுது. பட் சூரியனை போட்டா இருக்கட்டும், ஜெய் பீமுக்கு அந்த அளவுக்கு நம்ம ஹைப்லாம் ஏத்தல. நார்மலா சூர்யா படம் வந்துச்சு, நம்ம போய் பார்த்தோம். போய் பாக்குறப்ப சூர்யா படம் அப்படின்ற அளவுக்கு நமக்கு ஒரு ஹைப் ஏறிடுச்சு. பட் இந்த படம்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து படம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால பாக்குறப்ப என்ன நினைச்ச மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி மேபி ஃபீல் வந்திருக்கலாம்.